ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத உபாங்கினி व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. பக்கம் 103. ததந்திர பிரதிபத்தோ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தः பிரஷ்னः நிரூபணாப்யாம் த்ரயாத்மகத்வாத் பூயஸ்த்வாத் பிராணகதே ச அக்ஞாதிகதி ஸ்ருதேஹ இதி சேன்ன பாக்தத்வாத் பிரதமே ஸ்ரவணாதீதி இதி சேன்ன தா ஏவகி உபபத்தேஹ. ஓகே, அப்போது சூத்திரம் 3.1.4 அக்னியாதி கதி ஸ்ருதேஹே இது சேன் ந பாக் தத்வாத் அப்படின்றார் வியாசாச்சாரியர். கடந்த 1, 2, 3 சூத்திரங்களில் பூர்வபக்ஷம் சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் ஆகிறது, இந்த சூக்ஷ்ம சரீரமே ட்ராவல் ஆகிறது ஸ்தூல சரீரம் நமக்கு பொதுவாக சூக்ஷ்ம சரீரம் லோகம் விட்டு லோகம் போகிறதுன்றதை ஒத்துக்க முடியும். ஆனால் இங்கே என்ன அதிர்ச்சி வைத்தியம்னா, இந்த ஸ்தூல தேகமே நம்மளோட நெக்ஸ்ட் லோகத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி, சொர்க்கலோகத்துக்கு போகிறது
அது வந்து இல்லாஜிக்கல், ஒத்துக்க முடியாது, அப்படியே அப்ஜெக்ஷன் இருந்தது. அதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிடணும் பிரமாணத்து மூலயமா. அதுக்கப்புறம் யுக்தி மூலயமா இந்த சரீர பேக்கேஜ், இந்த ஜீவா இருக்கான செப்பரேட்டு ஜீவா இருக்க முடியாது, கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னருக்கும் முக்கியமாக வந்து பிராணன் இருக்கு இல்லையா, அந்த பிராணனுக்கு கண்டெய்னர் வேணும். சரீரம் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற ஒத்துக்கிட்ட இந்த நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகிறோம், இறந்த பிறகு மரணத்துக்கு பிறகுலாம் சொல்கிற ஐடியா வந்து பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா மனோஜவம் மாருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதா மறியும். மனோஜவம் மாருத்த துல்லியம், இங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்துடலாம், இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்துடலாம், இங்கேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம், மைண்டில் போயிட்டு வரலாம், மைண்டு வெளியே போயிட்டு வரும், புரியுதான். ஆனால் அந்த மாதிரி பிராணன் வந்து சப்போஸ் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி யூஎஸ்க்கு போயிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு 18 hours இருக்காது, அவ்வளோதான். அப்போது என்டையர் கவுனப்பிராணா அவுட் ஆகிடும், புரியுதா. அப்போ பிராணன் வந்து லாஜிக், அதனால தான் முன்னாடியே சொன்னோம், பிராணன் சரீரத்தை விட்டு வெளியில் போகிறதில்லை. சரீரத்தை விட்டு வெளியே போச்சுன்னா அதுக்கு பேர் மரணம். அதனால் இந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, சூக்ஷ்ம சரீரம், அதோடு சேர்ந்து பிராணன் போகணும் அந்த ஜீவாவோட. இந்த 3 பேக்கேஜும் போகிறதுக்கு லக்கேஜ் வேணும். நீ எந்த மாதிரி சூட்கேஸ் வச்சுக்க போகிற, ரொட்டேட்டே பண்ணிவிட்டு ட்ராவலர் அந்த இது வச்சுக்க போறியா, இல்லை தூக்கிட்டு போறியா, எது இருந்தாலும் வாயை மூடி பொத்தி பூட்டு போடணும். அப்போ தான் அவன் செக்கின்ல வச்சுப்பான், இல்லாட்டி வைக்க மாட்டான், புரியுறதா. இப்படி ஒரு லக்கேஜ் வேணும், புரியுதா. பொட்டி வேணும், புரியுதா. இந்த பொட்டி தான் இந்த சரீரம், புரியுதா. அப்போ இந்த பொட்டி இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லிட்டு யுக்தியில் நம்ம வந்து அதை விவரித்தார் வியாசாச்சாரியார். இப்போ வந்து அதுக்கு பஞ்சாக்னி வித்யா சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்து எடுத்துண்டு பண்ணார். இந்த சாந்தோக்கிய இதில் வந்து 5, 3 அப்புறம் 3லேருந்து 10 மந்திரம் வந்து என்ன சொல்கிறது, அந்த மந்திரத்தில் வந்து ஒரு கதை ஆக்கியா வருது, உபாசன மந்திரம். அது என்ன மந்திரம் அப்படின்னா, பிரவாகன ஜெய்வலி அப்படி ஒரு மன்னன் சிவனேன்னு இருந்தான். அந்த ஸ்வேதகேத்துன்னு ஒரு பையன், நல்லா படித்த பையன், அந்த படித்த திமிரோட போய் மன்னன்கிட்ட எல்லாத்தையும் படித்து முடிச்சாச்சு அப்படின்ட்டான். அப்படிதான் இவனுக்கு கொஞ்சம் அகராதி இருக்குது, திமிர் இருக்குது, அப்படி மன்னன் புரிஞ்சுட்டான். அதனால தானே மன்னனாக இருக்கான். சரி, நான் 5 கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு அப்படின்னா 5 கேள்விக்கு பதில் தெரியல. இது எங்கே, இந்த மாதிரி ஒரு பெரிய சபையில், தனிப்பட்ட ப்ரைவேட்டாக இருந்தால் பரவாயில்ல, புரியுறதா. சபையில் கேட்டதுனால இவன் வந்து சொல்ல வேண்டியதாக போச்சு. சபையில் அவமானம் ஆயிடுச்சு. அவனுடைய ஈகோ ரொம்ப ஷார்ப்பு. சில பேர் ஈகோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், புரியுதா. சில பேருக்கு சரி ஓகே அதெல்லாம் அந்த ரெட்டியார் டிரைவர் மாதிரி வரத்துக்கு அதுக்கே நிறைய ஜென்மம் தேவைப்படுது. என்னடா அவங்க ரெட்டியார் இப்படி திட்டுறாரு அப்படின்னு, அது 20 வருஷமாக திட்டிட்டு தான் இருக்கும். நம்ம அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம பாட்டு வண்டி ஓட்டணுமா இருந்தோமா அப்படி. இதை இவ்வளோ வருஷமாக 30 வருஷமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அவனுக்கு அப்பப்போ மூக்கு மேலே டிப்பு மேலே கோபம் வருது. என்ன அப்படி நீ இது சாதாரணமாக சொல்கிற, இது சாதாரணமான விஷயம், இதுக்கு போய் வேதாந்தம் படிக்கணுமா அப்படின்றான். இதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டது, புரியுதா. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த இவனுக்கு ஸ்வேத்துக்கிறதுக்கு மூக்கு மேலே அப்படி வருது. ஆனால் அது மன்னன் இல்லையா, ராஜாவாச்சா என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஆத்திரத்தோடு அவங்க அப்பா கிட்ட தான் படித்தான். அதனால் நேராக வந்து, தந்தையே அனைத்து கல்வியும் எனக்கு கூறினீரா, இல்லை சிலது உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டீரா கண்ட்ரோலுக்கு. சில பேர் ஃபுல்லாக சொல்லி தரமாட்டான். என்கிட்ட சில அம்மாக்கள் வந்து சொல்லும், ஏன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றீங்க அந்த பசங்களுக்கு, எல்லாத்தையும் அது சொல்லி கொடுக்குறாங்க, 2 வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் கையில் வருவான் அப்படின்னு. எப்படி நல்ல ஐடியா தான், ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, புரியுதா. செம ஐடியா. நம்ம வந்து எது இருந்தாலும், ஐடியா இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி,
அது வாழைப்பழமாக இருந்தாலும் சரி குத்துடணும். புரியுதா? நம்ம கையில் வச்சுக்கூடாது. ஏன்னா வர்றதுக்கு நிறைய இருக்குது, இது காலி பண்ணால் தான் அது வரும். புரியுதா? கொடுத்துடணும். அது மாதிரி இந்த பையன் டே அப்படிலாம் இல்லைடா தம்பி, எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். அப்போ இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டால் சொல்லு. 5 கேள்வி கேட்டான். அட எனக்கும் தெரியாதுடா, வா மன்னன்கிட்ட போய் ராஜா கிட்ட கேட்பான் அப்படின்னு. இப்போ நான் ராஜான்னு சொல்லையே உபயோகப்படுத்துறதில்ல, நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது மோசமான சொல்ல ஆயிடுச்சு. அது இல்லை எந்த சொல்லத்தான் உபயோகப்படுத்துறதுன்னு இப்போ தெரியல. நீ சுகமாக இருறான்னா சுகம்னு ஹாஸ்பிட்டல் பேரை போடுறான் டாப்பில். சரி அதையும் இப்போ சொல்ல முடியாது. சுகமாக இருன்னா ஹாஸ்பிட்டலில் போய் இருக்க சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்றது சொல்லணும். எந்த வார்த்தையும் இப்போ நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு முடியாத அளவுக்கு பண்ணிட்டு வரானுங்க. அது ஒழிஞ்சு போட்டோம், அது சைட் டாப்பிக்கு. இப்போ இந்த பதிலில் கௌதமர் இருக்கார், அவருக்கு அறிவு பசி. ஸ்வேதகரோட அப்பா நேராக போய் பதில் சொல்கிறார். அப்பா இந்த மன்னனு பிரவாகன ஜெய்வலி இருக்கானே, அவனே 5 கேள்வி கேட்டான், அவனே 5 பதில் சொன்னான். இதுக்கு பேர் பஞ்சாகினி வித்யா. புரியுதுதான்? இந்த பஞ்சாகினி வித்யா பிரகாரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உடம்பிலிருந்து இறந்த பிறகு இந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த காரண சரீரம், பிராணா, முக்கிய பிராணா, இதோட ஜீவா, அதோட சேர்ந்து சரீரமும் எப்படி போகிறது? ஆபகா புருஷ வசசகா பவந்தி. உபனிஷத்து வாக்கியம். ஆபக ஜலமானது சொர்க்கலோகத்தை போய் அடைகிறது. அங்கே தான் அவர் ஒரு பஞ்சபூத அம்சைகின்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே வராது. ஆபகா அப்படின்ட்டார். ஆபகனா ஜலம். ஜலம் நேராக போகிறதாக்கும். அப்படி பூர்வ பட்சி கேட்டான், எப்படியா ஜலம் போகும் அப்படின்ட்டு கேட்குறான். அது ஜலம் போகிறதுக்கும் நம்ம சொன்னோம், ஜலன்றது பாடியில் 70% வாட்டர் இருக்குது. புரியுறதா? அதனால் ஜலசரீரம். தத்துவாதகா தத்துவாதகா என்ன அர்த்தம்? தத்துவாதகன்னா என்ன அர்த்தம்? உன் பேரை சொல்லணும். புரியுதா? சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும். டாமினேட் பர்சன். எங்கே போனால் நான் தான் முந்திரி. ஓகே, கல்யாணத்தில் போனால் நான் மகனாக இருக்கணும், டெத்தில் போனால் நான் பிணமாக இருக்கணும், நான் தான் முக்கியமாக இருக்கணும் அந்த இடத்துல. புரியுதா? முந்தி வருவான், பிந்தி வேலை செய்ய மாட்டான். புரியுதா? விடோ மாதிரி வேலை செய்யணும். அதுதான் நீ கற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். நீ உனக்கு மெச்சூரிட்டி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பப்ளிக் ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கணும்னா விடோ மாதிரி இருக்கணும். அந்த பையன் பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த அம்மா விடோவாக இருப்பாள், அவள் வரக்கூடாது முன்னாடி. அவள் பின்னாடி இருந்து சூத்திரதாரியாக எல்லா வேலையும் பண்ணுவாள். புரியுதான்? ஆனால் முன்னுக்கு வர மாட்டான். புரியுதா? அப்போது ஒரு காரியகர்த்தர்கள், ஒரு சேவகர்கள்னால் யாருன்னா பின்னாடி இருந்து வேலை பண்ணணும். வெற்றிலாம் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்கணும். நானே பண்ணின வெற்றிலாம் நானே எடுத்துக்கூடாது. புரியுதா? முந்தி வரக்கூடாதுன்னு அர்த்தம். இது வரத்துக்கு நீ நிஜமாகவே ப்ராக்டிஸ் பண்ணால் 20-30 வருஷம் ஆகும், இந்த டாமினேட் பண்ணாமல். அப்போ தத்துவாதக ஏன் இதை சொல்லிகிட்டே இருக்கேன் நான் கண்டினியூஸா? டாமினேட். இப்போ பஞ்சபூதத்தில் எது டாமினேட் பண்ணுறதோ அந்த பூதம் நம்ம சொல்லுவோம். ஆகாசத்தில் 1/2 டாமினேட் ஆகாசம், 1/8 மற்ற 4 பூதம் இருக்கிறதுனால அது கண்ணுக்கு தெரியாது. புரியுதா? இப்போ ஜலத்தில் 1/2 ஜல தத்துவம், மீதி 1/8 மற்ற 4 பூத தத்துவம். இப்போ எது டாமினேட் பண்ணுறதோ அதனால் ஆபகன்றது ஜலசரீரம். ஓகே, அப்போ ஜலசரீரத்தோட ஜீவா, கவுனப்பிராணா, முக்கிய பிராணா அண்டு காரண சரீரம் எல்லாமே ஒரு பேக்கேஜ். டெத்து ஆன பிறகு ஒரு கும்பலே போகிறது. அனாத பணமாக நீ சாக மாட்ட. இதுலேருந்து பிரம்மசூத்திரத்துக்கு வந்த ஒரு முக்கியமான கைமேல பலன், நீ அனாதையாக சாக மாட்டாய். 2வது, நம்ம டிவிஎஸ் குரூப் இருக்கு இல்லையா, அந்த டிவிஎஸ் குரூப் வராது. இன்னொரு குரூப்பு பேர் சொல்லுங்க பார்ப்போம்.
ஏதோ ஒரு குரூப் பேர் சொல்லுங்கள். சன்மார்க் குரூப். டிவிஎஸ் குரூப்லேருந்து சன்மார்க் குரூப்புக்கு போவோம். புரியுதா? இந்த ஃபேமிலி குரூப் இருக்கு இல்லையா, அதை வந்து அது ஒன்று கூட நமக்கு கூட வராது. ஓகே, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, மீதி வரை நீ செஞ்ச புண்ணிய பாபம். புரியுறதா? சொந்தக்காரன் எவனும் வரமாட்டான். புரியுறதா? முன்னாடி பழைய காலத்துலனாலும் அந்த பையன் செத்து போனால் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு கொளுத்துவாங்க. புரியுதா? அந்த சிஸ்டமும் புரட்சி சொல்லி அதை விட்டுட்டான். புரியுறதா? அப்போயாவது துணையாக ரெண்டு சேர்ந்து எரிச்சிடுவாங்க. புரியுதா? இப்போ அந்த சிஸ்டமும் இல்லை. இப்போ அவளே வரமாட்டான். போயா, உன்னோட இருந்ததே பெரிய விஷயம், இப்போ உன்னோட கூட வேற வராங்களா? அது மாத்திரம் இல்லை, இப்போ இருக்கிற பொண்ணு கேட்பா, நான் செத்தா நீ வருவியா? ஒன்று இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுறதா? எல்லாம் புரட்சி எல்லாம் அது போட்டோம். ஆனால் இந்த குரூப் இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூக்ஷ்ம சரீரம், அது எல்லாமே மரணத்துக்கு பிறகு. அப்போ என்ன மரணம் ஆகிறது? கோலகத்தை விட்டுட்டு போகிறது. அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுவா. கோலகத்தை மிச்சம் மீதி இல்லாமல் விட்டுட்டு போகிறது. அப்புறம் நீ வந்து ராத்திரியும் பகலமாக சேர்த்து வச்சிருக்கல சொத்து, அதை வந்து விட்டுட்டு போனோம். அதுக்கப்புறம் சொந்த பந்தம்லாம் இருக்கு இல்லையா, பாவா மாமா மச்சான்லாம் என்னன்னுவோம், அதெல்லாம் விட்டுட்டு போகணும். இப்போ நீ எடுத்துகிட்டு போகிறது சூக்ஷ்ம காரண சரீரத்தோட புண்ணிய பாபம். நீ பண்ணின சொந்த சொத்து, நீ பண்ணினது அது ஒன்று தான் புண்ணிய பாபம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போவோம். அதில் காதறந்த ஊசியும் வாராது கடை வழி அப்படி சொல்கிறது வந்து இது ரீஎம்பசைஸ் பண்ணுறது. பணம் சம்பாதிக்கிற ராத்திரிலேருந்து இது வரைக்கும் அது உனக்கு வராது. அதை வந்து சுவாமிஜிக்கிட்ட போய் கொடுத்துடணும். புரியுதா? அப்பப்போ வரும்போது ஒரு அமௌண்ட் வரும்போது, சைஸபிளாக வரும்போது, ப்ரமோஷன்லாம் வரும்போது என்ன பண்ணோம், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். அவர் வந்து தானம்லாம் பண்ணி உனக்கு பண்ண, அது கூட பண்ண தெரியாது உனக்கு. புரியுதா? அவர் புண்ணியத்தை பண்ணி ஏஜெண்ட்டாக நான் இருப்பேன், நான் அந்த புண்ணியத்தை உனக்கு உன் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிடுவேன். எனக்கு என்னத்துக்கு அந்த புண்ணியம் வந்து அடுத்த பிறவி இருக்கும். புரியுதா? அதனால் புண்ணியத்தை உனக்கு அனுப்பிச்சுடுவேன் நான். புரியுறதா? கண்டிப்பாக நிஜமாக தான். புரியுறதா? சப்போஸு பணம் மேலே பணம் சேர்த்து வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பக்கம் அப்போலோ, அந்த பக்கம் ராமச்சந்திரா, நடுவில் குட்டி குட்டி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. புது ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா திறந்துட்டான். புரியுதா? அதில் போய் புது பேர் சொல்லுவான். வியாதியாக வந்து புரியவே புரியாது. ஆயுர்வேதம் மாதிரி வாதம் பித்தம் கபம் அப்படி 3 சொன்னால் கரெக்டு. உன் ப்ராப்ளம் வந்து ஆத்ம பிரதிபந்தம், ஆத்தியாத்மிக பிரதிபந்தம், ஆதி பௌதிக பிரதிபந்தம் அண்ட் ஆதி தெய்வீக பிரபந்தம். என்ன சாஸ்திரம் எவ்வளோ சுலபமாக உன் ப்ராப்ளத்தை 3ஆக பிரிச்சிடுது. புரியுதா? அதுக்கப்புறம் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற விஷயமே 3 சரீரம் சொல்கிறது. வாதம் பித்தம் கபம் 3 டைப் ஆஃப் தான் சரீரம். அந்த காரணத்தை 3ஆக பிரிச்சுடுது. மலம் விக்ஷேபம் அஜ்ஞானம். எத்தனை இதை விட இன்னும் வேணும் உனக்கு? சாஸ்திரம் படிக்கிறதுக்கு என்ன வேணால் விலை கொடுக்க முடியும். புரியுறதா? அப்படி வேதாந்தத்தில் படித்தது நாம் வந்து இந்த சரீரம் விட்டு சரீரம் போகிறோமே ஜாலியாக, யாத்திரை விட்டு யாத்திரை போனோன்னு நிறைய படுத்துத்து போயிட்டு வந்த பிறகு. புரியுதா? இதை போல் சரீரம் விட்டு சரீரம் போனால் அது ஒரே டயர்டாகிடுறது. இப்போ தான் பணம் செலவாகிறது இந்த சரீரம் விட்டு சரீரம் போனால். அதை எவனாவது ரொம்ப யோசித்தானே, இந்த சரீரம் போகாமே ஆனந்தமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறவன் சம்சாரத்திலேருந்து விடுதலை அடைகிறான். அதுக்கு பேர் பர்த் டெத்தை நிறுத்துறதுக்கு பேர் மோக்ஷம். இதுக்கு பேர் தான் சம்சாரம். உனக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் வர கஷ்டம், பண கஷ்டம், உடம்பு கஷ்டம், இதெல்லாம் சம்சாரமாக இருக்குச்சு, வீடே சம்சாரமாக இருக்குச்சு அப்படி சொல்லக்கூடாது. நீ பிறந்திருக்கிய அதுதான் சம்சாரம், நீ இறக்குறிய அதுதான் சம்சாரம். நன்னா இப்போ சம்சாரம்னா முதல்ல தெளிவுபடுத்திக்கோ. மற்றதெல்லாம் சம்சாரம் சொல்லக்கூடாது. முதல்ல கரெக்ஷன் பண்ணிக்கோ. இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறேன்னா, கவுனப்பிராணா முக்கிய பிராணா அவைகளை ட்ராவல் பண்ணுறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பூர்வபக்ஷம். அக்ஞாதி கதிகி சுருத்தேகே இது சேன்ன
பாக்தத்வாத் அப்படி சொல்கிறது. நாம் படிக்கிறது எல்லாமே எப்படிப்பட்டது? சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? இது அபௌருஷ்ய வாக்கியம். இங்கே மாத்திரம்தான் பேச முடியும். இதை போய் வேறு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், புரியுதா, ஒருத்தரை பார்க்குறதுக்கு, புரியுதா, அங்கே போய் சப்போஸ் டாக்டருக்கு அடித்தான்னா நான் சொல்ல போகிறேன், அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, திடீர்னு பிரெயினில் கிளாட் ஆகிடுச்சுன்னா அப்படின்றான் இந்த டாக்டர், பயமுறுத்துறான். நான் இப்போ அந்த டாக்டர் மாத்திரம் எனக்கு முன்னாடி வந்தான், சப்போஸ் டாக்டர் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஆல்டர்னேட் டாக்டர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கலான்னு கேட்க போகிறேன். இப்போ புரியுதா? இப்போ எங்களை மாத்திரம் நீங்கள் கேட்டு பயமுறுத்துவ, நான் உன்னை பயமுறுத்த முடியாது. அதான் டாக்டர் நான் சொன்னால் சில சமயம் நடந்துடும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வரும்போது சொல்லிட்டு வருவேன், அதை முன்னாடி சொல்ல மாட்டேன். புரியுதா? ஏமாத்தின்னு இருக்கீங்க. புது புது பேர், வாயில் வராது பேர், இதுவே கிளாஸே வரும் போல இருக்குது, அது வராது போல இருக்குது. புரியுதா? புது புது பேர் சொல்லி ஏமாத்தின்னு இருக்கான். புரியுதா? மாஃபியா. புரியுதா? ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் அந்த ரூமில் தங்க வச்சான். 1.5 லட்சம் 4 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 1.5 3 3 3 6 லட்சம். சாரி எவ்வளோ? 800. 800க்கு அது கசங்கினா இதுவாகுமா, சுருங்குமா, சுருங்கினா விரியுமா, அது பாம்பு மாதிரி நீட்டுமா, இல்லை சுருங்கிக்குமா? 100,000 கேள்வி 800 ரூபாய்க்கு. இல்லை பஞ்சா போயிடுமா? இவன் கேட்குற கேள்வி பாரு. இவன் எங்கேயோ போய் புடவைலாம் வாங்குவான், அதெல்லாம் அங்கே கேட்க மாட்டான். நம்மக்கிட்ட நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறோமே, இங்கே மாத்திரம் ஒரு 100 கேள்வி கேட்பான். நான் ஜனங்க சரி போட்டா, அது சைட் டாப்பிக்கு. புடவை வாங்கிடுங்க, ஜென்ஸ் இல்லை, லேடிஸ் எல்லாம். ஓகே, ஜென்ஸ் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு வாங்கி குர்த்தா வாங்கி இப்போவே தைங்க. ஏன்னா டிரைவர் இது அந்த டெய்லருக்கான நம்ம கேம்புக்கு போகும்போது 25ஆம் தேதி துணி எடுப்பான். இப்படி அதெல்லாம் முன்கூட்டியே யூனிஃபார்ம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, பிரவாகன ஜெயவாலே, இந்த சயின்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரெயினு மைண்டுன்றான். பிரெயினு மைண்டு இந்த டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப காலம் ஆகும் போல இருக்கு. புரியுதா? இந்த மாஃபியாவிலேருந்து அலோபத்திலேருந்து ஆயுஷுக்கு பாரதம் திரும்பும்போது தான் விஸ்வகுரு பாரதம் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் இந்த சூக்ஷ்ம சரீரத்தையே பிரெயினை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மாடர்ன் எஜுகேஷன், மாடர்ன் ஃபிலாசபி, மாடர்ன் சயின்ஸு பிரெயின் பேஸ்டு எஜுகேஷன். பிரெயின் பேஸ்டு எஜுகேஷன். பிரெயின் சூக்ஷ்ம சரீரமா ஸ்தூல சரீரமா? ஸ்தூல சரீரம். புரியுதா? இதில் வேறு ராஜாஜியோட பிரெயின் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப நம்புவேன் பிரெயினை. புரியுதா? அடாடா, பிரெயினுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். கபாலபாதி மாத்திரம் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். ஏன்னா அதுதான் க்ளீன் பண்ணுவான் பிரெயினை. புரியுது? ஆனால் உண்மைதான் அது. புரியுதா? இந்த சரீரத்தை நீ தேய்ச்சி குளிப்பாட்டுற மாதிரி கபாலபாதி பண்ணுவோன்னா கிளாஸ் நல்லா புரியும். புரியுதுதான்? வாழ்க்கை நல்லா புரியும். அப்போது இந்த சரீரம் பிரெயின் இஸ் ஸ்தூல சரீரம். புரியுதுதான்? இப்போ சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இது தாண்டி அதுக்கப்புறம் ஆத்மான்னு ஒன்று இருக்குது. எத்தனை தடவை உன் காது கேட்டிருக்கோம் ஆத்மான்னு. அது என்னையாவது ஒரு தடவை ஃபீல் பண்ணியிருக்கியானே ஆத்மான்னு? ஆத்மா இது அது ஆத்மா. அது வேற சித்து பிரதான ஜீவா வேதாந்தி அப்படி வேற சொல்கிறேன். புரியுதுல? நீ ஒரு நாள் லைட்டை பார்க்க முடியாது. இந்த லைட்டை வச்சு புக்கை பார்க்கலாம். புக்கை பார்க்கறதுலேருந்து லைட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போது என்னுடைய அகங்காரத்தை ஆர்சியை வச்சு ஓசி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். புரியுதா? சப்போஸ் ஆர்சியை ஓசியை பார்த்ததுன்னு வச்சுக்கோ, அது ஓசி கிடையாது. ஆர்சியோட விளைவு ராமன் எஃபெக்ட் மாதிரி ஆர்சி எஃபெக்ட். புரியுதா? அதில் முடியவே முடியாது. என்னென்ன புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். பிரவாகன ஜெய்வலி ஸ்வேதகேது பார்த்து ஆபகா புருஷ வசசகா பவந்தி, ஜலம் எப்படி மீண்டும் முழு சரீரமாக மறுபிறவியாக புனர்ஜன்மமாக
உண்டாகிறது. அப்போ மனித சரீரம் ஏற்படுற தண்ணியிலேருந்து திருப்பி சரீரம் வரும்னு சொன்னால் எவன் அறிவு உள்ளவன் ஏற்றுப்பான்? சொல்லு, எவன் அறிவு உள்ளவன் ஏற்றுப்பான்? அதில் தான் சொல்கிறோம், இது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம், அபௌருஷிய வாக்கியம். உன்னை யார் அறிவில் ஏற்றுக்க சொல்கிறது? இது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம், அபௌருஷிய வாக்கியம் அப்படின்றத சொல்கிறோம். சாஸ்திரமேவ பிரமாணம் அபௌருஷ்ய விஷயத்துவாத். அப்படிதான். தேர்ஃபோர் மைண்ட் அண்ட் பிரெயின் வேறு வேறேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் சயின்ஸு பேஸ்டு பீப்புளை புனர்ஜென்மத்தையே ஏற்றுக்க மாட்டான். மறுபிறவி இருக்குல்ல, அந்த புனர்ஜென்மத்தை ஏற்றுக்கிட்டான்னா புண்ணிய பாவத்தை ஏற்றுக்கணும். புண்ணிய பாவத்தை ஏற்றுக்க மாட்டான். அடா பாவி, மோசமான எஜுகேஷன். புண்ணிய பாவத்தை ஏற்றுக்காத ஒரு எஜுகேஷன்னா அப்புறம் இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எதுக்கு பயப்படுவான்? யாருக்கும் பயப்பட மாட்டான். புரியுதா? ஸ்டெராய்டு ஊசி, அதுன்னு ஸ்டெராய்டு. அந்த ஊசி வந்து 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாயிலேருந்து 100 ரூபாயிலேருந்து 100 ரூபாயில் எடுத்தோடனே 50 ரூபா, 50,000 ஒரு ஊசி. அப்புறம் 1 லட்சம், அப்புறம் 4 லட்சம். அந்த ஊசி, ஒரு ஊசி இப்படி போட்டான்னா நம்ம வந்து ஒரு 100 கேம்ப் அதில் போயிட்டு வந்துட்டுருப்போம். அந்த 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு. புரியுதா? நீ யோசிச்சு பாரு. உங்ககிட்ட அப்படியே கேட்டேன் நான். வேணா ரிஷிகேசில் வேணால் 50,000 கேட்பான் ஒழிய மற்ற கேம்புக்கெலாம் அப்படிலாம் கேட்க மாட்டேன். புரியுதா? சரி, இது வேதாந்த புரிஞ்சவனுக்கு புனர்ஜென்மம் என்றது ஞானிக்கு கிடையாது. ஞானிக்கு மறுபிறவி கிடையாது. இது நம்ம ஏற்றுக்கிறோம், ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த ஞானத்தை இல்லாதவனுக்கு எல்லாருக்குமே புனர்ஜென்மம் உண்டு. புரியுதா? அதனால் அப்படி மறுஜென்மம் இல்லை ஞானிக்குன்னு சொல்கிறது வந்து பாரமார்த்திக சத்தியம், நாட்டு விவகாரிக சத்தியம். இது ஒரு முக்கியமான விஷயம். நாம் கூட சொல்கிறோம். ஆனால் இவன் இந்த பூர்வபக்ஷி வந்து என்ன சொல்கிறான்னா, முதல் பூர்வபக்ஷி சரீரத்தோடு வராதுன்னா, ரெண்டாவது பூர்வபக்ஷி பிராணன் எப்படி போகும்னா, இப்படிதான் யுக்தியில் பண்ணினோம். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு பூர்வபக்ஷி சொல்கிறான், உண்மை நீ வந்து பிரமாணம்னு எப்போ பார்த்தாலும் அலைவனி எனக்கு தெரியும். அதே பிரமாணத்தோடு சொல்கிறேன். இந்த சென்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, புலன்கள்லாம் வந்து எப்படி போகிறதா? புலன்கள் அந்தந்த தேவதையோட போகிறதுன்னு கோவிந்தபுரத்தில் பிரமாதமாக வைராக்கிய சதகம் எடுத்து 100வது ஸ்லோகத்தில் சொன்னேலே. அந்த கோவிந்தபுரத்து 100வது கிளாஸை கேட்டுப்பார். பர்துர்ஹரி என்ன சொல்கிறாரு? எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்த ஈஸ்வரா பகவானே, அந்தந்த சரீரங்கள் அந்தந்த புலன்கள் அந்தந்த தேவதையுடன் நான் நன்றியுடன் சமர்ப்பிக்கிறேன். அவர் ஞானி. புரியுறதா? ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கையில் துன்பம் வந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக வந்துட்டார். நீ எத்தனை தடவை சன்னியாசியாக வந்திருக்கணும், நான் காப்பியை விட்டா மாதிரி. புரியுதா? இப்படிலாம் நம்ம வந்துடுவோமா? அதுக்கு ஒரு டைம் வரணும், ஒரு முகூர்த்தம் வரணும். புரியுதா? அது 4வது பாதம் தான் சப்ஜெக்டு, இப்போ இல்லை. புரியுதா? அது மெதுவாக கேட்டுப்போம். அப்போ ஞானியினுடைய மரணம் வந்து விதேக முக்தி. புரியுறதா? நம்மளுடைய மரணம் வந்து ட்ராவலர் ஜீவா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுறதுல? நம்ம ட்ராவலர் ஜீவா சொர்க்கலோகத்துக்கு போவோம். ஏன்னா கிளாஸுக்கு வந்துட்டல, அதிகாலையில் வந்துட்டல, லேட்டாக வந்தாலும் கிளாஸுக்கு வரையில இருந்தாலும் அந்த சொர்க்கத்தில் வந்து சீட்டு வந்து ஓரமாக கொடுப்பாங்க. லேட்டாக வந்தால் சென்டரில் வந்து கிரேட் இருக்கும்ல அங்கேயும். புரியுதா? அதில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும், அப்போ தான் ஒரு நல்ல பிளாட் கிடைக்கும் அங்கே. புரியுதா? இது அப்போது மனசை கடந்தது இந்த விஷயம். அதனால் இதை புரிஞ்சுக்கோ. இங்கே ஆர்கியூமெண்ட் என்னென்னா, புலன்களே ட்ராவல் பண்ண முடியாது ஓய் அப்படியே பூர்வபக்ஷி வந்து சொல்கிறான். உன் சொந்த ஐடியாவா அப்படிங்க நீ கேட்பன்னு தெரியும்டா. அதனால தான் நான் வந்து பிரமாணத்தோடு வந்திருக்கேன். பிருகதாரண்யம் 3:2:13 3:2:13 அதில் ஸ்ருதி வாக்கியம்
ஆர்த்தபாக பிராமணம், ஆர்த்தபாக பிராமணம். யாக்ஞவல்கியாரோ ஆர்த்தபாக சிஷ்யனோ சேர்ந்து சம்வாதம் பண்ணுறதுங்க. யத்ராஸ்ய புருஷஸ்ய மிருதஸ்ய அக்னிம் வாக் அப்பேதி. ஓகே, வாக்கு இந்திரியம் அக்னி தேவனுடன் அடைக்கலமாகிறது, மர்ஜ் ஆகிறது, கலந்து விடுகிறது. எப்போ? இறந்த பிறகு. இறந்த பிறகு வாக்கு இருந்தா அதனுடைய அதிஷ்டான தேவதையோட போய் விடுகிறது. புரியுதா? அது மந்திரம் தொடருது. வாதம் பிராணஹா சக்ஷுராதித்யம் மனச சந்திரம் திசகா ஸ்ரோத்ரம் பிருத்திவீம் சரீரம் ஆகாசம் ஆத்மா ஔஷதீர் லோமானி வனஸ்பதின் கேஷா. பிராணன் வாயு தத்துவத்தோட போய் ஜாயிண்ட் ஆகிடும். சக்ஷு ஆதித்ய தேவ போய் அது ஒன்றி போயிடும், கலந்து போயிடும். புரியுதா? அப்பா அதாவது புலன்கள் அந்தந்த தேவதையோட தஞ்சம் அடைந்து விடும். ஓய், நீ ட்ராவல் பண்ணுறதுன்றது என்ன முடியாது. ஓகே, இது வரைக்கும் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணினோம். இதுக்கு வியாசர் எப்படி பதில் சொல்ல போகிறார் இந்த மந்திரத்துக்கு? இல்லை, ஒரு ஒரு சூத்திரமும் த்ரில்லாக இருக்குது பாரு. ஒன்று மாதிரி இன்னொன்று இல்லை பாரு. ஓகே, முதல்ல ஒரு பூர்வ பட்சம் வந்தானா, ரெண்டாவது பட்சம் யுக்தியில் பண்ணானா, இது இப்போ இது சொல்லி புலன்களே உனக்கு கூட வராது. அப்புறம் நீ ட்ராவல்ன்றது எப்படி சொல்ல முடியும்? அதனால் அப்போ எல்லாமே ஜீவாத்மா பற்றின விஷயம். நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம் கடைசியில்? இல்லை, வேதாந்த கன்க்ளூஷன் என்ன? அந்த ஜீவாத்மா பரமாத்மா. அதனால தான் நடுவில் மாண்டூக்கிய காரிக்கை கேட்டுட்டு இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வா அப்படின்னு கேட்குறான். புரியுறதான்? அவன் காரண காரியத்தை ஐக்கியப்படுத்தினால இந்த வாரம். ஓகே, அதுலேயே ஒரே தப்பு தகரமாக உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். அந்த மாண்டூக்கிய படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ தப்பு சொல்கிறான். ஒன்று அஜம் சொல்லு, இல்லைன்னா பிறந்தது சொல்லு. என்ன அப்படி அவனுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டு பண்ணிடு, கன்ஃபியூஸ்டு ஃபெலோ. புரியுதா? அதனால் நமக்கே தெரியுது. இப்போ கொஞ்சம் நம்ம வேதாந்த படித்தவங்களுக்கே இப்போ அவன் என்ன தப்பு பண்ணுறான். இந்த சாங்கியன் மற்ற இருக்கிறதுலே சாங்கியன் தான் பெரிய ஆள். அவனே தப்பு பண்ணுறான்னா மற்றவன்லாம் கேட்கவே வேண்டாம். புரியுறதா? அதனால் இதில் சைடு டாபிக் என்னென்னா, நம்மளுடைய முகம் கண்ணாடியில் தெரியணும்னா கண்ணாடி இருக்கணும், அப்புறம் பிரதிபிம்ப முகம் இருக்கணும். பிரதிபிம்ப முகம் தெரியறதுக்கு ஒரிஜினல் முகம் இருக்கணும், அப்புறம் கண்ணாடி இருக்கணும். கரெக்டாக? இப்போ ஓசி இருக்கணும், ஆரம் இருக்கணும், அப்போ தான் ஆர்சி வெளியில் வரும். புரியுதா? இப்போ அந்த ஆர்சியை பார்த்தே சந்தோஷப்படக்கூடாது. ஆர்சி பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆர்சியை பார்த்து என்ன சந்தோஷப்படணும்? நான் அழகாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? அழகு இல்லைன்னா கூட அழகாக இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் முகத்தை தான் யோசிப்பான். அந்த முகத்தில் என்ன இருந்தால் என்ன இருக்கும்? புரியுதா? இப்போலாம் என்ன பண்ணுவானோ, பாதரசெல்லாம் தடவி அதில் அழகாக காட்டுறான்னு காட்டிடுவான். ஏன்னா கண்ணாடி சேல்ஸுக்காக. புரியுது? பிஸ்னஸ் பீப்புள் என்ன வேணால் பண்ணுவான். புரியுதா? நம்ம ஒரிஜினல் முகத்தை பார்த்துக்கணும். புரியுறதா? அதனால் சப்போஸ் ஓசி தெரிஞ்சுடுத்துன்னா என்ன ஆகும்? ஆர்சி நன்னா 12 மணி வெயிலில் ஏற்றி வச்ச மெழுகுவத்து விளக்கு மாதிரி இருக்கும். அது இன்சிக்னிஃபிகண்ட்டாக போயிடும். அப்போ ஆர்சி இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆக்கிறதுக்கு பேர் வேதாந்தம். அதனால தான் நம்ம பகவானில் கோயிலில் சுற்றிட்டு நடுத்தெரு மாதிரி இருக்கும் கொடி துவஜஸ்தம்பம், அங்கே விழுந்து நமஸ்காரம் பண்ண அப்படின்னு சொல்லுவான். இப்போ இருக்கிற குழந்தையெல்லாம் நமஸ்காரம் பண்ணாது. டர்ட்டி மம்மி அப்படின்னு ஹைஜீனிக்காகவே இல்லை. புரியுறதா? நீ நமஸ்காரம் பண்ணு, நீ நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீ விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். பரா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணத்தான் சிஏல முதல் தடவை நான் பாஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு சும்மா வந்துடணும். அவனை நமஸ்காரம் பண்ணலாம் சொல்லவே கூடாது. புரியுதா? பிள்ளைய பொண்ணெல்லாம் நம்ம செஞ்சு காட்டணும். சுவாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ணு, சுவாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ணு. இவர் அப்படியே நிற்பார். புரியுதா? இவர் வணங்க மாட்டார். அது மாத்திரம் நமஸ்காரம் பண்ணுமா? நீ முதல்ல 4-5 தடவையாவது அந்த ஐயங்கார்ஸ் நமஸ்காரம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 16 தடவை நமஸ்காரம்.
அந்த குழந்தை வந்து அப்படி பார்க்கும், ஓகே அது அப்பா அம்மா தான் டீச்சர், முதல் டீச்சர். அதை பார்த்துட்டு உடனே நமஸ்காரம். இதுதான் ஐடியா. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அவிரோத அதிகாரம் பரிகாரம் அப்படி சொன்னல, அவிரோத பரிகாரம் அது டு பி கண்டினியூ ஆகுறது பாரு. பிருகதாரண்யம் 4:4:2 மந்திரத்தில் புலன்கள் ட்ராவல் ஆகிறதுன்னு சொல்லிச்சு. பிருகதாரண்யம் 3:2:13 மந்திரம் வந்து புலன்கள் ட்ராவல் ஆகிறதுல அந்தந்த அதிஷ்டான தேவதையோட கலந்து விடுறது. இதில் எது சரி எது தவறு, எதை எடுத்துக்கிறது பிரமாணமாக, எதை விட்டுறது, ரெண்டுமே சுருதி வாக்கியமாச்ச, எதை விட்டுறது. அப்போது ஒரு சுருதி வாக்கியம் சொர்க்கம் வந்து பர்மனெண்ட்டு சொல்கிறது, இன்னொரு சுருதி வாக்கியம் வந்து சொர்க்கம் வந்து பர்மனெண்ட்டு கிடையாது, அது அனித்தியம் அப்படி சொல்கிறது. இதில் எதை எடுத்துக்கிறது, எதை விட்றது, இதுக்கு பேர் தான் பிரம்மசூத்திரம். ஓகே, பிரம்மசூத்திரம் வந்து நம்ம பிரமாணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சாஸ்திரம் அது நிஜமாகவே பிரமாணமாக சும்மா டூப்ளிகேட்டாக சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்றது இருக்கா இல்லையா. இதுதான் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் முடிவு ஆகிடுச்சுன்னா அப்போ இதை செக் பண்ணணும். இது செக் பண்ணுன்னா பிரம்மசூத்திரத்துக்கு வரணும், பிரம்மசூத்திரத்துக்கு வந்து புரிஞ்சுக்கணும், புரியுதா. அப்போ இந்த மாதிரி முரண்பாடுகளை எப்படி சரி செய்கிறது, அது ஸ்ருதி வாக்கியம் பிரமாணம் அது தெளிவாகணும். ஸ்ருதி வாக்கியம் தெளிவாச்சுன்னா தான் புத்தியில் கன்விக்ஷன் ஆகும். புத்தியில் கன்விக்ஷன் ஆனால் தான் இது நான் பண்ணலாமா வேண்டாமான்றது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் முரண்பாடு தோன்றதோ அதெல்லாம் வந்து ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது நீ புரிஞ்சுக்கிட்டா போகிறோம், புரியுறதா. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ இப்போ இது அந்த பல்லி வந்து எந்த இடத்துல தொடுதுன்னு பாருங்கள், அதுக்கேற்ற பலன் வந்து காஞ்சிபுரத்தில் போய் பார்த்துட்டு வாங்க என்ன. இப்போ பர்துருகரி போன்றவர்களுக்கு இது ஓகே, ஆனால் அஜ்ஞானிகளுக்கு அது கிடையாது, பொருந்தாது. பாக்தம் அப்படின்றார் வியாசாச்சாரியார். பாக்தம்னா என்ன, அமுக்கியம், கவுனம், அது முக்கியம் இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள். இந்த ஜீவான்ற ரூட்டை ஜிவ் பிராணா தாரினே ஜீவா. எந்த ஒரு விஷயம் பொருளானது பிராணனை தரித்து கொண்டிருக்கிறதோ, உடுத்தி கொண்டிருக்கிறதோ, வைத்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு பேர் ஜீவா. பிராணனோடு இருக்கிறதுக்கு பேர் ஜீவா, புரியுதா. ஜிவ் பிராணா தாரினே ஜீவா. அப்போ பிராணன் வாயு தேவதையோடு கலந்துடுத்துன்னு வச்சுக்கோ, மொத்தத்துக்கே போயிடும், புரியுதா. பிராணன் போயிட்டார்னா இந்த சூக்ஷ்ம சரீர ட்ராவல் எப்படியா பண்ணோம் அப்படி கேட்குறான் பூர்வ பக்ஷியோட கேள்வி, புரியுதா. வியாசர் நல்லா மாட்டினார். அப்போ இதுக்கு வந்து சங்கராச்சாரியார் பதில் கொடுக்குறார். ஹேத்து 1, பிரான் வாயு தேவதையுடன் கலந்து விட்டால் பிராணன் இல்லாமல் புலன்கள் இருக்க முடியாது, புரியுதா. அதனால் இது இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. ஹேத்து 2, புலன்கள் ட்ராவல் பண்ணுவதற்கு இந்த சென்சஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணும். காலையில் எழுந்து வர்றதுக்கே ஒரு சக்தி வேணும், அதுக்கு பேர் பிராண சக்தின்னு பேர். இவனுக்கு பிராணனே டெபிசிட் வச்சுக்கோ, காலையில் எழுந்துக்கவே முடியாது, எழுந்தாலும் கண்ணை திறக்க முடியாது, கண்ணை திறந்தாலும் பல்லத்தை விளக்க முடியாது, அப்படின்னா சக்தியே இல்லை இவனுக்கு, புரியுது. எழுந்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் இப்படி பரபிரம்மஸ்வரூபத்தில் இருப்பான். ஏய் போ கிளாஸுக்கு போ, அப்படி யாராவது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படியும் யாரும் இருக்க மாட்டாங்க, படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கேயே பெட்டிலேயே வைராக்கியம் சமாதி ஆகிடும். ஹேத்து 3 சொல்கிறாரு, ஃபியூல் இல்லாமல் கார் எப்படிடா ஓடும் அப்படின்றார், புரியுறதா. அதனால் ஃபியூல் இல்லாமல் கார் எப்படி ஓடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேத்து 3, சப்போஸ் இந்த கவுன பிராணா முக்கிய பிராணா இல்லைன்னா மறுஜன்மம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், ஜீவா மாத்திரம் எப்படியோ மேனேஜ் பண்ணி ட்ராவல் பண்ணி அடுத்த சரீரம் நமக்கு வந்துடுத்து,
ஆனால் அதில் வந்து கவுன பிராணாவும் கிடையாது. அப்படி சில குழந்தைங்க வந்து டெத்தாக போய் பிறக்கும். பார்த்துருக்கீங்க நீங்கள்? பிறக்கும் போது டெத்தாக பிறக்கும். அதில் என்ன இல்லை, நீ இப்போ வந்து டெக்னிக்கலாக பேச தெரியணும். கவுன பிராணமும் வந்து முக்கிய பிராணமும் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது. புரியுதுதா? இதெல்லாம் பிராரப்தம். நீ செஞ்ச புண்ணிய பாபம். புரியுதா? இதுலேருந்து நீ இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை கற்றுக்கணும். ஓ, புண்ணிய பாபம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு. புரியுதா? துக்கத்தை மாத்திரம் தான் அனுபவிக்கிறது கிடையாது. துக்கத்திலிருந்து புண்ணிய பாபத்தை நிறைய பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்கு தான் பிராயச்சித்தம் சொல்கிறது. புரியுதா? பிராயச்சித்தம் என்ன? தியாகம் பண்ணணும். புரியுதா? ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், எச்ச கையில் கூட வந்து புறாவை ஓட்ட மாட்டேங்க. புரியுதா? அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விவகாரமே நடக்காது. ஓய், நீ பிறந்த கூட ஒரு விவகாரமும் நடக்காது. புரியுதா? அப்படியே இருக்கும், வெஜிடபிள் மாதிரி இருக்கும் சில குழந்தை. இதெல்லாம் என்னது? இது வந்து அந்த குழந்தை செப்பரேட் என்டிட்டி, இந்த அம்மா செப்பரேட் என்டிட்டி. இது புரியறதே கஷ்டம். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. புரியுதா? ஆனால் இந்த அம்மா தான் அவஸ்தை. இந்த பக்கத்தில் இருக்க சொந்த பந்தம்லாம் இருக்கு, அது நமக்கு ஹெல்ப் பண்ணும், வெறுப்பேற்றும். புரியுதா? அதுக்காக ஒரு கும்பலை நம்மளை படைச்சிருப்பான். இதெல்லாம் என்னது குரூப்பு? புண்ணிய பாபம் பிராரப்தம். புரியுதுதான்? அப்போ விவகாரிகம் நடக்க கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஸ்ரோத்ரம் சாக்ஷுஸ்பரிஷணம் ச ரச்சனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. புலன்கள் தேவதையுடன் கலந்து விட்டால் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இந்த இந்திரியங்கள் விவகாரமே நடக்காதே ஓய் அப்படின்றார். புரியுதா? அப்போது ஜீவா டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுவான்? 3:2:13 பூர்வபக்ஷே, நீ சொல்கிற மாதிரிலாம் நடந்ததுன்னா அவன் விவகாரத்துலேயே இருக்க மாட்டானே மறு ஜென்மத்தில். அது முடியாத. ஹேத்து 4 வந்து அந்த மந்திரமே வந்து நீ கொஞ்சம் கிட்டக்க யோசித்து பார்த்தீங்கன்னா அது மந்திரம் கடைசி இல்லாஜிக்கலாக இருக்கும். புரியுதா? அது வந்து ஒத்து வராது. அது என்ன அந்த சொல்லு? ஔஷதீர் லோமானி வனஸ்பதினி கேஷகா. அதாவது சின்ன சின்ன முடி, தலைமுடி. இது என்ன ஆகுமா? அந்த சரீரம் இறந்த பிறகு அந்த மந்திரத்தில் இருக்கு. அந்த மந்திரத்தில் இறந்த பிறகு இந்த சின்ன சின்ன முடியெல்லாம் மூலிகை ஆகிடும். பெரிய தலைமுடியெல்லாம் வந்து மரத்துக்கு போயிடும், விருட்சத்துக்கு போயிடும். அப்படி இறந்த பிறகு நீ யாராவது பார்த்த? டமால் டமால் டமால்னு அந்த உதிரும் அதெல்லாம் இல்லாஜிக்கல், நடைமுறைக்கு ஒவ்வாது. ஓகே, அது மாத்திரம் இல்லை, இது சங்கரன் சொல்ல. நான் அந்த மந்திரத்தை போய் பார்த்தேன் புக்கில். அதில் யாக்ஞவல்யர் தம்பி ஆர்த்தபாகா இப்படி வா, சைடில் வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சபையிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் என்ன சொன்னாரோ தெரியல, மௌனமாயிட்டான். அதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாம. புரியுதா? பாஷா மாதிரி நடந்திருக்கு ஏதோ. அது அந்த உபநிஷத்து புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கம்முன்னு இருந்துட்டாரான் அந்த இவன். புரியுதா? இப்போ நம்ம சூத்திரத்துக்குள்ளே போவான். 3:1-4 அக்னி ஆதி கதிகி சிறுத்தேகே இது சேத் ந பாக்தத்துவாத். அக்னி ஆதி கதி ஸ்ருதேகே அப்படின்னா கதிகி. கதிகினா இந்த இடத்துல நம்ம வந்து ட்ராவல் சொல்லக்கூடாது, அந்த கதி கிடையாது. இங்கே கதின்றது ஜதி கதி இதெல்லாம் வந்து டான்ஸ்லேயும் வரும். இப்போ கன்னடாலேருந்து அவள் வந்தா அவளுக்கு தெரியும் ஜதி கதி தாளம் அதெல்லாம் ஒன்று ஒரு இது இருக்குது. ஓகே, அப்போ ஒரு சொல்லுக்கும் நிறையா இருக்குது. புரியுதா? அதை தான் சொல்லி கொடுத்துடலான்னு பார்த்தேன். அந்த இது சினானிமிஸ் இருக்கும், ஒரு சொல்லுக்கு நிறையா சொல் இருக்குது. புரியுதா? அமரகோஷா, அந்த மன்னன் அதுவும் சத்திரிய மன்னன் தான் உண்டாக்கினது. ஒரு சொல்லுக்கு நிறைய சொல்லு சினானிமிஸ். அதுக்கு புக்கு போட்டு வேற கொடுத்து அதெல்லாம் கிளாஸெல்லாம் விவரமாக எடுத்தோம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே,
அந்த மனுஷி காணாமே போயிட்டா. புரியுதா இதெல்லாம்? அப்போது அதாவது தனக்கு தெரிஞ்ச வித்தியை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாம் எனக்கு, ஓடும் கோழியும் எனக்கே, ஓடும் தனியும் எனக்கே, எல்லாம் எனக்கே தான். மற்றவாளுக்கு கிடையாது. அப்போ அக்ஞாதி கதி சுருத்தேக. கதினா கலந்து விடுகிறது, ஒன்றி விடுகிறது, மர்ஜாகி விடுகிறது கதி. எதில்? அக்னியாதி, அக்னி ஆதி. இப்போ அக்னி தேவத்தோட, ஆதித்ய தேவத்தோட, திக்கு தேவத்தோட, இந்த மாதிரி தேவதைகளோட அந்தந்த புலன்களுக்குரிய தேவதைகளை நம்ம முன்னாடி படித்தோம்ல, அதிஷ்டான தேவதை. இறந்த பிறகு அந்தந்த தேவதைகளோட போய் கலந்து விடுகிறது. இது யாரோட பாகம்? பூர்வபக்ஷி பாகம். சூத்திரத்தில் பூர்வபக்ஷி சொல்கிற ஒரு பகுதி. அதுக்கு சித்தாந்தி சொல்கிற பகுதி வந்து இது சேத்துன. புரியுதா? அக்னியாதி கதிகி ஸ்ருதேகே. நான் ஒன்று சொல்லனா, பிருகதாரண்யத்தில் 3, 2, 13 மந்திரம் சொல்கிறது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். சித்தாந்தி இது சேத்ன. சித்தாந்தியோட பதில் உன்னுடைய சொல்கிற விஷயம் வந்து பொருந்தாது, நடைமுறைக்கு ஒவ்வாது. காரணம் என்ன? பாக்தத்துவாத். பாக்தத்துவத்துனா அது கவுனம். ஸ்ருதி வாக்கியம்தான். எல்லா ஸ்ருதி வாக்கியத்தும் இது சொல்லக்கூடாது. குதிரை குர்றோம், யானைக்கு அறான் அப்படி சொல்லக்கூடாது. ஒன்று ஒன்று ஒரு ஒரு இது. எதுக்கு எதை உபயோகப்படுத்துகிறோம்? இவனுக்கு அதுவும் வேதாந்துக்கு வந்துவிட்டான்னு வச்சுக்கேன், நிறைய ஒக்காபுலரி தெரியும், எல்லாத்தையும் சொல்லி அடிச்சு விடுவான். இதுக்கு தான் அதுதான். எதெல்லாம் சௌரியமாக இருக்குமோ அங்கெல்லாம் உபயோகப்படுத்திப்பான். கரெக்டாக இது இந்த வேதாந்த ஆர்ஜவம் பேர். இதுக்கு பேர் வாழ்க்கையில் இருக்கிற ஆர்ஜவம், சொல் செயல் சிந்தனை மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தில் ஆர்ஜவம் இருக்கணும். இது சொல்கிறதே அர்த்தாபத்தி மாதிரி சொல்கிறேன் நான். புரியுதா? இது எப்போ புரிய போகிறதா? ஓகே. அப்போ ஞானிக்கு பொருத்தமாக இருக்கலாம், ஆனால் அஜ்ஞானிக்கு ஏற்புடையது கிடையாது. இங்கே யாக்ஞவல்கியர் வந்து கேள்வி கேட்ட ஆளையே தனியாக கொண்டு போய் அமைதியாக்கிட்டாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. அப்போ இறந்த பிறகு முடிகள்லாம் போய் செடியில் ஒட்டுறதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஜலசரீரத்துடன் ஜீவா பிராணன்களுடன் சேர்ந்து 5 விதத்தில் சொர்க்கம், அப்புறம் மேகம், பூமி, ஆண், நாரி, 5 அக்னிஸ்தலத்தில். அக்னிஸ்தலம்னா எப்படி? ஒரு ஜலசரீரம் வந்து சொர்க்கம் என்ற அக்னி குண்டத்துக்குள்ளர போய் அதுலேருந்து தேவதை என்ன பண்ணுறது? அந்த தேவதை அதை வந்து சோம சரீரமாக ஆக்கிறது. புரியுது? இப்போ சொர்க்கத்தில் அதனால தான் சோமயாகம் பண்ணு அப்படின்றான். சோமயாகம் பண்ணு, நமக்கு சொர்க்கத்தில் போகலாம் அப்படின்னு. டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லாட்டி நடுவிலே பிரேக் பண்ணிவிடுவான், பித்ரு லோகத்துக்கு அனுப்பிச்சிடுவான். இந்த பக்கம் போ அப்படின்னு. புரியுதா? லோக்கல் லோகத்துக்கு அனுப்பிச்சிடுவான். புரியுதா? அதனால் நமக்கு மேலே வந்து 6 லோகம் இருக்குது. புரியுதா? எங்கேயாவது ஒரு லோகத்தில் தள்ளி விட்ருவான். மேலே இருக்குது சொர்க்க லோகம். அதுக்கு நம்ம போகணும், எட்டி பிடிக்கணும். புரியுதா? அப்போ நிறைய புண்ணியம் வேணும். புண்ணியம் இருந்தால் தான் அங்கே போய் அனுபவிக்கிறதே அதை அனுபவிக்கலாம். புரியுதா? அப்படி சொல்லி அவர் முடித்தார். 5வது சூத்திரத்தில் என்னன்னு சொல்கிறாரு? பிரதமே அஸ்ரணவாத் இது சேன்ன தா ஏவகி உபபத்தேகே. இதில் வேறு ஒரு பூர்வபக்ஷம். ஓகே, அது என்ன பூர்வபக்ஷம்னு பார்க்கலாம். இந்த நச்சிகேதன் இருக்கானே, ரொம்ப சமத்து பையன். புரியுதா? இங்கேருந்து அப்பா வந்து தப்பு பண்ணுறாரு சொல்லிட்டு முதல்ல அப்பா அம்மா தப்பு வந்து தான் தப்புன்னு எடுத்துக்கிறான். இங்கே பாருங்க, எது எப்படி பாரு. இது நச்சிகேதன். என்ன நான் பண்ணுறேன், என்ன நீ சரியாகவே படிக்க வைக்கல, நீ பசங்க என்ன இந்த ஸ்கூலில் சேர்க்கவே இல்லை, நீ எல்லாமே அப்பா அம்மா கிட்ட, இவன் பண்ணின தப்பெல்லாம் அப்பா அம்மா கிட்ட போட்டுருவான். புரியுதா? நீ ஒழுங்கு இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன் அப்படி சொல்லுவான். அப்போது அம்மா அப்பாவை எந்த காலத்துலையும் பண்ணக்கூடாது. அப்போ தான் நீ வந்து சூரிய சந்திரன் உள்ள வரைக்கும் உன் பேர் இருக்கும். முதல்ல அப்பா அம்மாவை நிந்திக்கக்கூடாது, பழியை போடக்கூடாது. அப்பா அம்மா மேலே பழி போடக்கூடாது. புரியுதா? நான் பாரு கனகாபிஷேகமே பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. புரியுறதா?
எங்கள் அப்பாவை பற்றி எங்கேயாவது தப்பாக சொல்லியிருக்கேன்னா சொல்ல மாட்டேன். புரியுதா? ஏன்னா அன்னையும் பிதாவும் நெறி தெய்வம் மறக்கவே படாது. அவங்க எப்படி வேணா இருக்கலாம், நம்ம மரியாதை கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவைகி அத்ராபிகி விசிகித்சம் புரா நகி சுவிக்ஞேயம் அணுகு ஏஷகா தர்மஹா. யமதேவர் நச்சிகேதன் கிட்ட சொல்கிறாரு. நச்சிகேதன் கிட்ட என்ன சொல்கிறாரு? அட பொடி பயல நச்சிகேதா, தேவர்களுக்கே ரகசியமான ஒரு விஷயத்த நீ இந்த வயசில் கேட்குறிய. வேறு ஏதாவது பைக்கு காரு ஏதாவது வசதி கேளு, இல்லை அப்பார்ட்மெண்ட் கேளு, ஃபுல் அப்பார்ட்மெண்ட் கேளு என்ன. அப்புறம் சரீரம் போகிற வரைக்கும் நல்லா ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் இப்போது செகண்டரி ஆகிடுச்சு. சரீரம் போகிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். பா, இதுதான் இப்போது ஹெல்த் இஸ் வெல்த், ஹெல்த் இஸ் வெல்த் 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ என் கண்ணு முன்னாடியே ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஹெல்த் இஸ் வெல்த். எஸ் சார், எஸ் சார் அப்படின்றான். ஏன்னா இவன் இப்போ 40 வருஷம்னா அவனும் 40 வருஷம் வளர்ந்துட்டு வரான்ல. அப்படின்னா என்னென்ன வியாதி? அப்போதுலேருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதில்ல, அப்போதுலேருந்து யோகா பண்ணுறதில்ல, அப்போதுலேருந்து பிராணாயம் பண்ணுறதில்ல. இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கோலத்தில் நான் யோகா சொல்லி கொடுக்குறேன். அப்போயாவது வாயா வராங்க இருங்க. நான் ஆஸ்பத்திரி இருக்கேன். அவன்லாம் என்ன ஆகிறது? என்னை நம்பி தானே கட்டிருக்காம. புரியுதா? நீங்கள் யோகா சொல்லி கொடுப்பீங்க, ஆரோக்கியமாக கொடுத்துருவீங்க. அப்புறம் அவன் பழப்பெல்லாம் என்ன ஆகிறது? புரியுதில்ல? கூடிய வரைக்கும் அவனை நம்ம வாழ வைப்போம். நீங்கள் தானே சொல்கிறீங்க புறத்தையார வாழ வைக்கணும்னு, ஹெல்ப் பண்ண அப்படின்னு. சூக்ஷமம் வேறு சொல்கிறீங்க, சுலபம் இல்லைன்னு சொல்கிறீங்க. புரியுதா? யார்? யம தர்மராஜா நச்சிக்காதுங்கன்னு. தம்பி இதெல்லாம் நடக்காதுடா, இல்லை தேவர்களுக்கே ரொம்ப பெரியவாளுக்கே கஷ்டமாக இருக்குது, நீ அதெல்லாம் கேட்காத. அதுக்கு இந்த பையன் நச்சிக்கேது. தேவகி அத்ராபி விசிகித்சம், அதே அவன் சொல்கிறதையே திருப்பி சொல்கிறான். கிள கம்ச மிருத்யோ எது ந சுவிக்ஞேயம் ஆத்த பக்தாச்ச அஸ்ய துவாத்திற்கு அந்நியனா லப்யாக. இங்கே பாரு யம தர்மரை, காலதேவரை, மிருத்யோகோ, நீர் என்ன சொன்னீர்? தேவர்களுக்கும் ரகசியமான விஷயம் சொன்னீர். அப்புறம் சுவிக்ஞேயம் சொல்கிறார், ரொம்ப டஃப்னு சொல்கிறேன். அப்புறம் அது ரகசியம் வேற சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களை தவிர வேறு யாராலும் சொல்ல. அதனால் நான் பிடிச்சது புளியங்கொம்பு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் 5 மணிக்கு வா 4 மணிக்கு வான்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நான் பிடிச்சது புளியங்கொம்பு. புரியுறதா? வாழ்க்கைப்பட்டால் இப்படி தான் படணும். புரியுறதா? கஷ்டமானது டஃப் அண்ட் ரஃப் இருக்கணும், சுகமாக வாழ்க்கை இருக்கக்கூடாது. புரியுதா? கம்ஃபர்ட் நம்மக்கிட்ட வந்துட்டீங்கன்னா கம்ஃபர்ட்ன்றது பேச்சே கிடையாது. புரியுறதா? அந்த ஒரு சந்தி கேப் விடுவேன் நான், ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்னொரு ப்ரோக்ராமுக்கு. அப்போ நீ உஷாராக இருந்து அதை என்ஜாய் பண்ணிக்கணும். புரியுறதா? அதுக்குள்ளே அடுத்த ப்ரோக்ராம் வந்துடும் அர்ஜென்ட்டாக. அப்போ நீ அந்த ஒரு நாளே நீ என்ன பண்ண, நல்லா போத்திட்டு கதவெல்லாம் சாத்திட்டு சாப்பாடு பக்கத்தில் வச்சுக்கணும். எழுந்து கூட போய் சாப்பிடக்கூடாது. அப்படியே பசிக்கும் போது இப்படி சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். புரியுதா? ஏன்னா அடுத்த ப்ரோக்ராம் வரப்படுது. அதனால் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யம தர்ம வாயால் அற்புதமான மந்திரங்களை நச்சிகேதனுக்கு உபதேசம். ஆனால் ஸ்வேதகேத்து இருக்கான்ல, 5வது அத்தியாயம் ஸ்வேதகேத்த, அவன் கோபத்தோடு போயிட்டான். அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். புரியுதா? அப்போ அந்த பஞ்சாக்கினி வித்யா பிரவாகணவ ஜெய்வலி அவரும் கேள்வி கேட்கறது பையன்கிட்ட, ஸ்வேதகேட்டுக்கிட்ட. ஆபகா புருஷவசகா பவந்தி யதா பஞ்சம்யாம் ஆகுதவ். 5 சரீரம் இந்த ஜல சரீரம் இருக்க, ஜலசரீரம் கூட இல்லை, ஆபக தண்ணியை முழு பாருங்க கேள்வியை. அந்த பையன் கொஞ்சம் உஷாரான பையன் ஸ்வேதகேத்து. இந்த ஆள் தப்பாக பேசுகிறான், ஆனால் ராஜாவாக இருக்கான். புரியுறதா? ராஜாவாக இருந்தாலே தப்பாக தான் பேசுவான். புரியுறதா? தண்ணி எப்படி 5வது சரீரமாக வரும்? அவனுக்கு புரிஞ்சுட்டு, அவனுக்கு தண்ணி எப்படி 5வது புனர்ஜென்மமாக வரும். ஆனால் கேட்கல. புரியுதா? நேராக அப்பா கிட்ட மதிக்கட்ட மன்னன் அப்படின்றான். அவன் ஒரு மனுஷனா? அவன் டே சரிடா என்ன கேள்வி கேட்டார் சொல்லு, இதெல்லாம் கேட்டார்.
அப்போ எனக்கும் தெரியாதுடா, வாடா போகலாம் அப்படின்னு. நீ வேணா போய்க்க, நான்லாம் வரமாட்டேன்னு. அப்படி கௌதமருக்கு பதில் சொல்கிறார் இவர். ஓகே, பதில் என்ன சொல்கிறாரு அவர் பதில் சொல்கிறது, புனர்ஜென்மம் மறுபிறவி, இதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா மறுஜென்மப்பா அப்படி சொல்லுவான். மறுஜென்மம் மறுபிறவினா இவ்வளோ சொர்க்கலோகத்துக்கு போய் மற்ற லோகத்துக்கெல்லாம் போய் இப்படி வர்றது இருக்க. இப்போ பிரபாகர ஜெய்வலி ஸ்வேதகேத்திடம் கேட்டது, அப்புறம் கௌதமர்கிட்ட சொன்னது. அப்போ இதை 5 விதமான சரீரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓகே, இந்த 5 நிலைகளில் புருஷா அந்த சங்கரா நீ பாட்டு சொல்லிக்கிட்டே போறிய வியாசா பாரு. கேள்வி என்னன்னா, கேள்வி என்ன கேட்டான்? 5, 3, 3 ஆபகா புருஷ வசசகா பவந்தி ஸ்ருதி வாக்கியம். வேற ஒரு ஸ்ருதி வாக்கியம் போன தடவை சொன்னீங்க, அது கூட ஒழிஞ்சு போகிறது. இதே ஒரே ஸ்ருதி வாக்கியத்தில் பதில் சொல்லும் போது 5, 4, 2 கௌதமர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு? அக்னௌ தேவாகா ஸ்ரத்தாம் ஜுக்வதி. அங்கே ஜலகா சொன்னார், இங்கே ஸ்ரத்தான்னு சொன்னார். இப்போ பூர்வபக்ஷே ஜல சரீரம் சொன்னார், ஸ்ரத்தான்னு சொன்னார். அப்போ ஸ்ரத்த தான் 5 சரீரமாக மாறி வருதுன்னு சொல்லணும் நீங்கள். ஆனால் நீங்கள் ஸ்ரத்தைன்னு விட்டுட்டீங்க, மந்திரத்தில் இருக்கிறத விட்டுட்டு ஜலத்தை உங்கள் சௌரியமாக மாற்றிக்கிட்டீங்க. புரியுதுதான்? அப்போ என்ன தெரியுதுன்னா, உபநிஷத்தெல்லாம் நன்னா படிக்கணும் போல இருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த சாந்தோக்கிய பிரகதாரண்ய புக்கு இருக்குல்ல, அது சாகிறதுக்கு முன்னாடி வாங்கிடணும் ராமகிருஷ்ண மடத்துலேருந்து. புரியுதா? ஸ்ரத்தா. வியாசாச்சாரியார் என்ன பதில் சொல்கிறாரு? சிம்பிள், ஆட ஆபக இஸ் ஈக்குவல் டு ஸ்ரத்தா அப்படின்ற பதில். புரியுதா? அதுதான் 5வது சூத்திரம். பிரதமே அஸ்ரவணாத் இது சேத்துன தாக ஏவகி உபபத்தேகே. பிரதமே முதல் அக்னியில் அஸ்ரவணாத் ஜலம் ஆகுதி சொல்லப்படவில்லை, ஸ்ருதி வாக்கியத்தில் சொல்லப்படவில்லை. ஓகே, அப்போ சித்தாந்தி உன் கன்க்ளூஷன் ராங் அப்படின்னு சித்தாந்தியோட இந்த பூர்வபக்ஷி சொல்கிறார். சித்தாந்தியோட வியாசருடைய பதில் என்ன? இது சேத்துன, நீ சொல்கிறது ராங், ரைட் கிடையாது. எப்படி? தாகா ஏவ பிராக்கெட்டில் ஸ்ரத்தான்னு போட்டுக்கணும். உபநிஷத்தில் எது ஆபகா சொல்லப்பட்டதோ அதுவே ஸ்ரத்தா. ரெண்டும் வேறு வேறு அல்ல. இஷ்டத்துக்கு வியாசரா இருந்துக்கிட்டோம், அவர் அப்பா பராசரா இருக்கட்டும், என்ன இப்படி சொல்லிட்டா நம்ம விட்டுருவோமா? எதுலையா இன்னும் பிரமாணம் இல்லை? ஆபகா இஸ் ஈக்குவல் டு ஸ்ரத்தான்னு சொல்கிறியா? என்ன பிரமாணம் இருக்குது? தைத்திரிய சம்ஹிதையில் 1, 6, 8, 1 அது ஸ்ரத்தையே ஆபகா தண்ணீர்னு சொல்கிறது. தேர்பர் உபபத்தேகே, அதுதான் சரியான பதில். அதனால் சொல்லி இதை நம்ம கன்க்ளூட் பண்ணணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி சடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே வாகி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மூடமதே. அப்படி சொல்லி நாம் இப்போ முடிப்போம். நாளைக்கு கிளாஸ் லீவு, நாளைக்கு கிளாஸு உண்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.